ஆசிட், பிளாட்டர், கலிஃபோர்னியா சன்ஷைன், எலக்ட்ரிக் கூலேட், டாட்ஸ் இப்படி பல பேரில் அறியப்படுற LSD லைசர்ஜிக் ஆசிட் டைஎத்திலமைடு, சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டாம்ப், LSD ஸ்டாம்ப். இந்த போதைப் பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். 1938 வந்து ஆல்பர்ட் காஃப்மேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அவருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சென்டரில் வச்சு இந்த சோளம் கம்பு இதில் எல்லாம் வளர்கிற எர்காட்னு சொல்கிற ஒரு ஃபங்கஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். சரி, இந்த எர்காட்னு சொல்கிற இந்த ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபங்கஸ். ஸோ இதை வந்து எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ரிசர்ச் பண்ண டைமில் வந்து LSD-25 அப்படின்னு சொல்கிற ஒரு காமெண்டை வந்து அவர் தெரியாதனமாக கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அதை வச்சு எதாவது பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய டைமாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டார். அடுத்து வந்து 5 வருஷத்துக்கு பிறகு வந்து அவருக்கு திரும்ப ஒரு யோசனை வந்துச்சு, LSD-25 வச்சு எதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அப்படி அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குற டைமில் வந்து தெரியாதனமாக வந்து ஒரு சின்ன ஒரு பிஞ்சு வந்து அவருக்கு வாய்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ வாய்க்குள்ளே போனோன்னா அவர் வந்து மயக்கம் வந்துச்சு. அடுத்து அவருக்கு எல்லாமே விசித்திரமாக பார்க்க தொடங்கினார். ஸோ அந்த ரூம் எல்லாமே ஒரு மாயஜால உலகம் போல தெரிஞ்சிச்சு. ஸோ ரெயின்போ பேட்டர்ன் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கலைடோஸ்கோப் இருக்குல்ல, அந்த கலைடோஸ்கோப் மாதிரி அவர் இருக்கிற சேரு டேபிள் இது எல்லாமே வந்து ஆட தொடங்குச்சு. ஒவ்வொன்றும் புது புது கலராக இருந்துச்சு. 7-10 கலர் எல்லாம் தெரிய தொடங்குச்சு. ஸோ எல்லாருமே அது இப்போ என்ன கைட்டானவங்களாகட்டும் கைட்டு குறைஞ்சவங்களாகட்டும் புதுசாக தெரிய தொடங்கினாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவர் தெரிய தொடங்குச்சு. ஸோ இப்படி தொடங்கினதுனால நம்ம நார்மலாக இருந்ததுன்னா நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அதனால அதுக்கு அடுத்த நாள் வந்து அவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 250 மைக்ரோகிராம் வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணார். ஸோ இன்ஜெக்ட் பண்ண பிறகு அவருக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து பல மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, பிளட் ப்ரெஷர் கூடிச்சு. உடனே வந்து அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார். ஸோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆன ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அவருக்கு நேற்று வந்த ஒரு ஃபீலிங் வந்து திரும்பி வர தொடங்குச்சு. இந்த நேரத்தில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போல் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே தெரிய தொடங்குச்சு. புதிய ஒரு மாயாஜல உலகத்துக்குள்ளே அவர் போனார். ஸோ அவர் வந்து அதை நல்லா ரசித்தார். ஸோ அவருக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்து உடனே என்ன செய்ததுன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருங்கல்ல எல்லாத்தையுமே வந்து நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து இது LSD-25 இதை வந்து பேட்டன்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெல்சியம் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரில் வந்து அவங்க பேட்டன்ட் எடுத்தாங்க. இந்த LSD-25 வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இவங்கள ஒரு யோசனை தோணுச்சு. ஸோ இந்த மெண்டலாக இல்லை உள்ள பேசுகிற மறைநோய் உள்ளவங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்து சரியாகும் அப்படின்னு உள்ள ஒரு ஐடியாவில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு வேண்டி வந்து இந்த மென்டல் பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ண வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொடுக்குற டைமில் வந்து நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எஃபெக்டிவாக உருவாச்சு. இந்த ஷைசோஃப்ரெனியா இந்த மாதிரிப்பட்ட டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல விதமாக பிரயோஜனப்பட்டது. ஸோ ஒரு 1940s 1950s வரை இந்த காலகட்டத்தில் வந்து இந்த LSD-25 ட்ரக் வந்து ஒரு மெடிசனல் யூஸாக வந்து பல மடங்கு வந்து உபயோகப்பட்டு இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த அவர் வேலை பார்த்த சாண்டர்ஸ்ன்னு சொல்கிற நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை டாக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாமா. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு மனநிலைமை தெரிய வருமா. ஸோ பேஷண்ட்டுக்கு மனநிலைமை தெரிய வந்துன்னா கொஞ்சம் கூடுதல் வந்து அவங்கள வந்து சிகிச்சை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்டர்ஸில் உள்ள நிறுவனம் சொல்லிச்சு. ஸோ இது மொத்தத்தில் இதை பார்க்குற டைமில் இந்த LSD-25 சொல்கிற ட்ரக் வந்து நார்மலாக ஒரு யூஸ்ஃபுல்லான நம்ம இங்கே இருக்கிற இந்த பேராசிட்டமால் இந்த மாதிரிப்பட்ட இது வந்து காய்ச்சல்கெல்லாம் போகுதில்ல அதை மாதிரி LSD-25 ட்ரக் மாதிரி அந்த 1940s காலகட்டத்தில் பார்க்கப்படுச்சு. ஸோ ஒரு மனநோய் உள்ளவங்க இந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு இவங்க எல்லாம் இது வந்து 1940s 1950s வரை காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த 1950s 1960s இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. ஸோ இந்த ஏஜென்சி வந்து இந்த இதுக்கு அந்த மருந்துக்கு தன்மையை பார்த்துட்டு வந்து நிறைய அமெரிக்கன்ஸில் வந்து இதை ட்ரை பண்ண தொடங்கினாங்க. ஸோ அவங்கள வந்து இதை நிறைய குற்றவாளிகளை வந்து அவங்கள வந்து விசாரணை நடத்துகிறதும் ஸோ அவங்க விளையாட்டு வந்து உண்மையை தெரிவிக்கிறதுக்கும் ஸோ அவங்கள பனிஷ் பண்ணணும் ஒரு குரூவலான ஒரு இதை வந்து ஏற்படுத்துறதுக்கு வேண்டி இந்த LSD-யை வந்து அவங்க உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு மறைமுகமான ஒரு திட்டமாட்டு தான் இந்த CIA-க்குள்ள இது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது பல பேருக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. இவங்க வந்து நார்மலாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நடத்திட்டே இருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து இது ஹாஸ்பிட்டல் யூஸ்லேருந்து மாறி வந்து பெரிய அளவில் உள்ள டோசஸ் வந்து இந்த CIA நிறுவனம் தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஏஜென்சி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து இது ஃப்ளாஷ் ஆச்சு. ஸோ எல்லோரும் வந்து இதை வந்து விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. அந்த டைம் வந்து இது LSD-யை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து நிறைய குற்றவாளிகள்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது. அதனால இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதனால ஒரு 1960-63 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சாண்டர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு நிறுவனம் வந்து
இதை வந்து ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணோன்னா எல்லாமே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து வீட்டில் இருந்து தயாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அமெரிக்காவில் வந்து பாப்புலராக இருந்த மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லிடுற ஒரு பூ இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து காக்கட்டா பூன்னு சொல்லுவோம். அந்த பூவை வந்து அதில் இருக்கிற வித்தை வந்து அவங்க வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற காம்பவுண்டுக்கு பேர் வந்து எல்எஸ்டி. இதில் இருந்து வந்து எல்எஸ்டி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ இது ஒன்றுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா உண்மையாக சொல்ல மாதிரி இந்த எல்எஸ்டின்னு உள்ள ட்ரக் வந்து சயின்டிஃபிக்காக உள்ள ஒரு ட்ரக். இந்த ட்ரக்கை வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியலாக வந்து மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கோமேடாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. 1960s என்ன நடந்துச்சுன்னா கிப்பி ஏஜ். ஸோ அந்த டைமில் வந்து கவுண்டர் கல்ச்சர் மூவ்மெண்ட் வந்து தொடங்கினாங்க. ஸோ இந்த கவுண்டர் கல்ச்சர் மூவ்மெண்ட் வந்து தொடங்குற டைமில் வந்து ஸோ 2 கார்பரேட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்த எல்எஸ்டியை வந்து ஃபேமஸ் ஆக்குறாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக உள்ள அவங்க ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இது எல்எஸ்டியை வந்து யூஸ் பண்ணுங்கள், எல்எஸ்டி வந்து ஒரு அருமையான ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பரப்புறாங்க. ஸோ இவங்க உண்டாக்குற இந்த கவுண்டர் கல்ச்சர் மூவ்மெண்ட்டாக தான் இந்த எல்எஸ்டி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவ தொடங்குச்சு. அடுத்து வந்து ஒரு 70s காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70s காலகட்டத்தில் வந்து எல்எஸ்டிக்கு வந்து நிறைய வந்து மரணம் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்எஸ்டி யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து செத்து பண்ணாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ 74ல் ரிப்போர்ட் பண்ண ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கொக்கைன் நினச்சிட்டு வந்து இந்த எல்எஸ்டி எடுத்திருக்காங்க. கொக்கைன் வந்து எந்த அளவு எடுக்கணுமோ அதே மாதிரி வந்து இந்த எல்எஸ்டி எடுத்திருக்காங்க. ஸோ கெவிடோஸாக வந்து இந்த எல்எஸ்டி எடுத்ததுனால வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்படி இறந்து போன கேஸ் இருக்கிறதுனால நிறைய வந்து இதை லீகலாக வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இது கோரிக்கை விடுத்து. ஸோ அதனால வந்து எல்எஸ்டியை வந்து 70s இந்த காலகட்டத்தில் எல்லா நாடும் வந்து பேன் பண்ண தொடங்கினாங்க. அடுத்து வந்து இது 80s 90s காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய டான்ஸ் கிளப், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு கையில் வந்து பெரிய அளவில் வந்து இந்த எல்எஸ்டி வந்து கிடைக்க தொடங்குச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ட்ரக் மாஃபியா எல்லாருமே வந்து உதவி பண்ணி இந்த எல்எஸ்டியை வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இப்படி ப்ரொமோட் பண்ணி வந்து இதை வந்து கவர்மெண்ட் பல இஷ்யூஸ் எடுத்து அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் வந்து ஸோ பெரிய அளவில் வந்து அதை தடுக்க முடியலை. ஸோ இன்னும் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் வந்து பல இடத்துல வந்து இந்த எல்எஸ்டி வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக தான் இருந்துட்டு வருது. இந்த எல்எஸ்டி ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1950ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த எல்எஸ்டி எப்படி இருந்துச்சுன்னா வேறு வந்து ஒரு டேப்லெட் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் எடுத்து வாட்டருக்குள்ளே போடணும். ஸோ அந்த வாட்டர் இது வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் ஒரு சைடாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு 1980s 90s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிளாட்டர் பேப்பர் இருக்குல்ல, நம்ம ஸ்டாம்ப் இருக்குல்ல, அது ஸ்டாம்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாட்டர் பேப்பரை வந்து எல்எஸ்டி சொல்யூஷனுக்குள்ளே முக்குவாங்க. ஸோ இப்படி முக்கி வந்து ஒரு ஷீட்டில் ஒரு 900 ஸ்கொயர் இருக்கும். இந்த 900 ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயரை வந்து ஓவர் ரேட்டுக்காக விற்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த இதை வந்து ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டது. எல்எஸ்டிக்கு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் எல்எஸ்டிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட். ஸோ எல்எஸ்டியை பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்கிறது காரணமே வந்து ஒவ்வொரு உடம்பை வந்து ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் எல்எஸ்டி எடுக்கிற எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொருத்தருக்கு வந்து விஷன் வந்து பாதிப்படையும். ஸோ இன்னொருத்தருக்கு வந்து ஒன்றுமே நடக்காது. ஸோ இப்படி பல விதத்தில் வந்து நம்ம எல்எஸ்டிக்கு வந்து ஸோ எஃபெக்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எல்எஸ்டி வந்து நம்ம உடம்புல வந்து வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணோம். ஸோ எல்எஸ்டி வந்து பாசிட்டிவாக சொல்கிறவங்க வந்து ஸோ மேபி வந்து அதை பாசிட்டிவான ஒரு ப்ராக்டிஸில் எடுத்திருப்பாங்க. ஸோ மைக்ரோ டோசிங் எடுப்பாங்க. ஸோ எல்எஸ்டியை வந்து மினிமலான அக்கௌண்ட் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிற டைமில் வந்து மேபி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இதை பாசிட்டிவாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இதை பாசிட்டிவாக கிளைம் பண்ணுறதுக்கு காரணம் தான். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃப்ரான்சிஸ் கிரிக் எல்லாருக்குமே தெரியும். அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வந்து வரைஞ்சவர். இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வரைஞ்சதுக்கு மெயின் காரணமே அவர் எல்எஸ்டி யூஸ் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து எல்லாருக்குமே தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்எஸ்டி வந்து ஒரு அமேசிங்கான ட்ரக். ஸோ இந்த ட்ரக்னால தான் அவருக்கு வாழ்க்கைனா என்னென்ன அவருக்கு தெரிய தொடங்குச்சு. ஸோ வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படித்ததை வந்து இந்த எல்எஸ்டி ட்ரக் வந்து யூஸ் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பில் கேட்ஸ் இவரெல்லாம் கூட இந்த எல்எஸ்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேமஸாக உள்ள ஏஞ்சலினா ஜோலி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ எல்எஸ்டி வந்து அவங்க இருக்க டிஸ்னி லேண்டு போகிற டைமில் வந்து இந்த எல்எஸ்டி வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ண டைமில் வந்து அவருக்கு வந்து மிக்கி மவுஸ் வந்து ஏதோ ஒரு மிடில் ஏஜ் மேன் போல் தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னையோட வந்து நான் எல்எஸ்டியை வந்து நிறுத்திட்டேன். ஸோ எல்எஸ்டியை வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் மெக்கார்ட்னி பீட்டில்ஸில் உள்ளவர். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த எல்எஸ்டியை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் உலகத்தில் வந்து வறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்எஸ்டிக்கு வந்து செலிபிரிட்டிஸ் வந்து நெகட்டிவாகட்டும் சொல்கிறாங்க, பாசிட்டிவாகட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதான் நான் சொல்கிறது மெயினான ஒரு ரீசன் என்னென்னா எல்எஸ்டியை வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ அது மேபி வந்து அவங்க பாசிட்டிவான ப்ராக்டிஸாக எடுக்கிறதுக்கு உள்ள இதனால வந்து இது பாசிட்டிவாக தெரியுதா இருக்கும். ஆனால் எல்எஸ்டியில் வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து எல்எஸ்டின்னு சொல்கிறது வந்து ஒரு கேலசினேட்டட் ட்ரக்.
ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த கேல்குலேஷன் உண்டாக்கும். இந்த கேல்குலேஷன் வந்து 12 மணிக்கூர் வரை நின்று இருக்கும். ஸோ ஒரு நார்மலாக வந்து ஒரு ஸ்டாம்ப் எடுத்து நாக்கில் வைக்கிற அந்த டைமில் வந்து 12 மணிக்கூர் வரை இந்த கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து ஸோ நார்மலாக நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னு உள்ள பட்சத்தில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து விஷன் வந்து பிளர் ஆகும். ஸோ உங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாது. ஸோ எல்லாம் வந்து ரெயின்போ கலரில் தெரிய தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேர் டெஸ்க் இது எல்லாமே ஆட தொடங்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் பார்க்குற ஆளும் உண்மையாக தெரியாது. சில சமயம் வந்து உங்கள் கையில் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு நோட் புக் வச்சுருக்கீங்கன்னா அந்த நோட் புக் வந்து ஒரு ஆளாக தெரியும். ஸோ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நோட் புக்காக தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக இல்லை சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வண்டர்லேண்டில் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங்கை தரும். ஸோ இந்த எல்எஸ்டியில் வந்து ரிப்போர்ட் ஆன கேசஸ் எல்எஸ்டிக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிற டைமில் வந்து மெயினாக வந்து இது எல்எஸ்டியை எடுத்ததுனால ஏற்பட்ட மரணத்தை விட இந்த எல்எஸ்டிக்கு விளைவினால் ஏற்பட்ட மரணம் தான் கூடுதல். எப்படின்னு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த எல்எஸ்டி எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் ரிப்போர்ட் பண்ண கேஸ் என்னென்னா எல்எஸ்டியில் வந்து ஒருத்தர் வந்து எடுத்துகிட்ருக்காரு. எடுத்து வந்து அவர் வந்து அவரை சாண்ட்விச் ஆட் வந்து நினச்சிருக்காரு. நினச்சிட்டு வந்து அவரை வந்து யாரோ வந்து கடிச்சு சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் வந்து ஓடி இருக்காரு. ஸோ ஓடி வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துருக்காரு. ஸோ இப்படி ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி எடுத்த ஒருத்தர் வந்து மொட்டை மாடியில் இருந்துட்டு ஃப்ளைட்டில் பறக்கிறேன்னு நினச்சிட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சு செத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறது இருக்குது. ஸோ இன்னொரு இது கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் வந்து நீந்துறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து மெயின் ரோட்டில் வந்து நடந்து நீந்திருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப விசித்திரமான கேஸஸ். ஸோ அவங்களுக்கு வந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அவங்க நிலைமையை அவங்களே விட்டுருவாங்க. ஸோ கெவிடோஸ் எல்லாம் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வரப்பட்ட கேசஸ் கூட இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு எல்எஸ்டியால் ஒரு டைரக்டான ஒரு மரணம் வந்து ஏற்பட்டது வந்து காரணங்கள் குறைவு. ஆனால் எல்எஸ்டிக்கு விளைவுனால ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளர்டான விஷன் ஒரு விசித்திரமான ஒரு மாயஜல உலகத்துக்குள்ளே அவங்க போகிறதுனால ஏற்படுற விளைவுகள் வந்து இதை விட கூடுதல். ஸோ அதனால தான் எல்எஸ்டியை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எல்எஸ்டியை வந்து லீகல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மெயினான காரணம் இதுதான். ஏன்னா எல்எஸ்டி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க வந்து மைக்ரோடோசிங் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட அதை சேஃப்டியாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து மைக்ரோடோசிங்காக எடுக்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் வந்து நிறைய பேர் வந்து கெவிடோஸில் எடுத்து தான் இப்படி ஆகுறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கெவிடோஸாக இருக்கிறது மைக்ரோடோஸ் இருக்குது தான் சரி நார்கோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு டேட்டி பிஸ்னஸ் தான். அதை வந்து யாருமே யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது படிப்படியாக வந்து உங்கள் வாழ்க்கையில் கெடுத்துடும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து எல்எஸ்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி எப்போயோ இருக்கா நான் ஒரு தடவை தான் எல்எஸ்டி எடுத்தேன் எனக்கு வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் எல்எஸ்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்எஸ்டிக்கு எலிமெண்ட் வந்து ஸோ உங்கள் உடம்புலே வந்து தங்கி இருக்கும். ஸோ உங்கள் உடம்புலே தங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது நீங்கள் அடுத்து வந்து எல்எஸ்டி யூஸ் பண்ணவே இல்லை. ஆனாலும் அந்த எல்எஸ்டிக்கு எஃபெக்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ எல்எஸ்டிக்கு ஃப்ளாஷ்பேக் எஃபெக்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை இருந்தாலும் எல்எஸ்டிக்கு யூஸ் பண்ண அந்த 12 மணிக்கூரில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த ஒரு எண்ணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு கொண்டு வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மென்டல் பேஷண்ட்டுக்கு கண்டிஷனில் உங்களை வந்து கொண்டு வரும். ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த எல்எஸ்டி யூஸ் பண்ணாலே உங்கள் லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதுதான். சரி இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ வந்து நினைங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து போதையை பாருங்கள். இல்லைன்னா ஒரு போதையை வந்து வாழ்க்கை ஆக்காதீங்க. ஸோ நீங்கள் செய்கிற செயல் இதெல்லாம் உங்களை ஒரு போதையாக இருக்கட்டு இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் போதையில் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அடிமையாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்க்குறேன். பாய்.